வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியனுக்கும் நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போகணும்னா, தமிழக அரசுக்கு அப்புறம் மத்திய அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழை இருக்கு இல்லைங்களா, வாழைக்கு வந்து பயிர்க்கடன் வாங்கி வந்து நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. ரசத்தாளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை, அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா கற்பூர வாழை, ஏலக்கி, அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா மலைவாழ் வாழை அதெல்லாமே வந்து மொந்த வாழை அதெல்லாமே வந்து பயிரிட்டு அதிக அளவில் விவசாயம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபசல் பீமா யோஜனாவில் வந்து வாழைக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறதில்ல. வாழைக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா குரங்குங்க தொல்லை, அப்புறம் வந்துட்டு யானைங்க தொல்லை அதிகம். அதனால வந்து வாழை தோட்டத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஃபசல் பீமா யோஜனாவில் வந்து இன்சூரன்ஸ் வந்து வாழைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வாழை மரம் வந்து எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் கல்யாணத்துக்கும் தேவைப்படுது. அதனால வந்துட்டு வாழைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கு வந்து இன்சூரன்ஸில் வந்து மத்திய மாநில அரசுகளை வந்து வாழையை சேர்க்கணும், அதுக்கு உரிய இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.